வணக்கம் மக்களே. ரேவதி கார்த்தி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கரைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்களை தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்றிறாங்க. அதே நேரத்தில் காளியம்மாவை எல்லார் முன்னாடியும் முகத்திரையை கிழிக்கிறாங்க. இவங்க பெட்ரோலை ஊற்றி இந்த சாமுண்டேஸ்வரி அத்தையோட பிள்ளைங்களை எல்லாத்தையும் சாகடிக்கணும் நீ இவ திட்டம் போட்டு பண்ணியிருக்கா. அவ்வளோ ராஜசேதுபதி குடும்பத்துக்கு மேலே இவளுக்கு பகை இருக்குது அப்படின்னு முகத்திரையை கிழிச்சி அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக இவளுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்து கம்பி எண்ணெய் வைக்கிறாங்க நம்ம காளியம்மாவை. அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து உள்ளுக்க தள்ளுறாங்க நம்ம கார்த்திகிட்டையே சவால் விடுறாங்க. என்னடா நீ என்னையே உள்ளுக்க தள்ளிட்டியா, நீ அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா, ஒன்று நான் விட போகிறதில்ல அப்படின்னு நம்ம காளியம்மாவும் ஆவேசமாக, நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நீ தான் ஒரு பயங்கர ஆளாக இருக்கா, உன்னை விட போகிறதில்ல, நான் எப்படியும் வெளியே வருவேன்ல, வர நேரம் உனக்கு சரியான வெயிட்டு வைக்கேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி தீ மிதிச்சதில் காலில் பட்ட தீ காயத்துக்கு நம்ம ராஜா தூக்கி வச்சு கார்த்தி மருந்து காலில் போட்டு விடுறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி பரபரப்பான கட்டத்தில் தீ மிதிக்க நேரத்தில் ரேவதி காலை சவுட்ட முன்னாடி ரேவதி சவுட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்போ ராஜா இப்படி வாராரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அங்கே இருந்த காளியம்மாவுக்கு அடிவயிறு புளியை கரைச்சி ஊற்றுறதுக்கனங்க இருக்குது. என்னடா இவன் கடைசி நேரத்தில் நம்மளை உண்மையை தெரிஞ்சு வெளுக்க போகிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு, அதில் பெட்ரோல் நீங்கள் உங்கள் மேலே ஊற்றின மஞ்சள் தண்ணியில் கலந்துருக்காங்க, வேணும்னியே இதை சிவராண்டியும் அந்த காளியம்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் காளியம்மாவை பார்க்குறாங்க. என்னடி சாமி விஷயத்திலே நீ விளையாட ஆரம்பிச்சிட்டே, அந்த ஊரை பற்றி உனக்கு என்ன தெரியும், எதுக்காக இந்த ஊரில் இப்படி ஒரு வேலையை நீ பண்ணுற, அதுவும் ராஜசேதுபதி பேத்திகளுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளோ பெரிய பகை இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனேயே தீ மிதிக்கிறத அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதோட பார்த்தோம்னா இவளை இப்போவே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி எல்லார் முன்னாடியே சொல்ல, ரேவதி எல்லாம் கண்டிப்பாக இந்த வேண்டுதலை நாங்கள் நிறைவேற்றி தான் செய்வோம், எங்கள் மேலே சாரா தண்ணியை ஒரிஜினலாட்டு இனி மஞ்சள் தண்ணியை அடுத்ததாக ரெண்டாவது ஊற்றி நாங்கள் கண்டிப்பாக இந்த வேண்டுதலை சாமிக்கு நிறைவேற்றணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக மஞ்சள் தண்ணியை கலக்கி நம்ம ரேவதி, சுவாதி, துர்கா, ரோஹிணி எல்லார் முன்னாடியும் மேலேயும் ஊற்றாங்கங்க. அதோட ஒவ்வொருத்தராக தீ மிதிச்சு வேண்டுதலை நிறைவேற்றாங்க. இந்த சைடு என்ன இந்த ஊரை பற்றி என்ன நினச்சிட்டா, இந்த எப்படியும் தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை உண்டு, அதே நேரத்தில் இந்த சாமிக்கு சக்தியை பார்த்தியா, நீ ராஜசேதுபதியோட பேத்திகளை கொன்னுறலான்னு பார்த்தா, ஆனால் கடவுள் கடைசி நேரத்தில் கொண்டு ஆளா விட்டு தடுத்தாமல, இது தாண்டி சாமி அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இவளை இப்படியே விடக்கூடாது, ஊரில் எல்லாரும் மக்களும் அடித்து வெளுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் தான் இல்லை, இதுக்கு நீ ஒரு சட்டம் இருக்குல்ல, அதனால போலீஸ் முன்னாடி கொண்டு காவல்துறையிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை கூட்டி குடும்பத்தை அவமதிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த காளியம்மாவை கூட்டி கொண்டு நேராக கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளுக தள்ளுறாங்க. அதோட காளியம்மா ஆட்டோ முடியலைங்க, சவால் விடுறாங்க. இந்த பாரு ராஜா, என்னையே நீ பிடிச்சி இப்படி ஒப்படைச்சிட்டல, நீயும் எப்படி எத்தனை நாளைக்கு தான் உனக்கு அந்த சாமுண்டேஸ்வரியோட பேத்திகளை காப்பாற்ற முடியாது, கண்டிப்பாக என்னோட ஆட்டத்தையும் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு நம்ம ராஜா கிட்டேயே அந்த காளியம்மா சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவதாண்டி, அட பாவி, எப்போ நாங்கள் பிளான் பண்ணாலும் இப்படி தான் நீ அதை கூறுகட்டுத்தனமாக கூறு கெடுக்கிறதுக்கே நீ வரிவியாக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சிவதாண்டியையும் எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தா தீ மிதிச்சு நம்ம ரேவதி காலில் தீ காயத்தோடு இருக்காங்க. என்ன ராஜா, என் காலுக்கு நீ மருந்து போட்ட விடக்கூடாதா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்க, ராஜா நீனே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லாங்க. என்ன, எனக்கு மருந்து போட்டு விட்டா என் மேலே உனக்கு லவ் வந்துடும் நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ நான் எதுக்காக, நானே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன், தீ காயத்தோட நீ வா, லைட்டாக எனக்கு அதில் மருந்து போட்டுனேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. உடனே சரி நான் போட்டு விடேன் அப்படின்னு நம்ம ராஜாவும் அந்த காலுக்கு மருந்து ரேவதிக்கு
காலை தூக்கி வச்சு போட்டு விடுறாங்க. கண்டிப்பாக உன் மனசில் காதலை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து நினைக்கிறாங்கங்க. உனக்கு மருந்து போட விட சொல்லதுக்கே என் காலை பிடிக்கிறதுக்கே இவ்வளோ தூரம் உனக்கு கெஞ்ச வேண்டியது இருக்குது. அடடா நான் என்னடா செய்ய உன் மேலே லவ்வை உண்டாக்குறதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நானும் விட போகிறதில்ல உன்னை அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.